Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ்ல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 8ல வந்து நம்ம क्वेश्चन நம்பர் 176ல இருந்து 200 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் பார்ட் சில ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுல தான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 176ல இருந்து 200 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப 176வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம். ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ காற்றாலை, ஆப்ஷன் பி நிலக்கரி, ஆப்ஷன் சி எண்ணெய் மற்றும் எரிவாயு, ஆப்ஷன் டி அணுசக்தி. இதுல வந்து எது வந்து சீக்கிரமா நம்மளால எந்த எரிசக்தியை வந்து சீக்கிரமா நம்மளால புதுப்பிச்சுக்க முடியும்னா காற்றாலை தான், அதாவது விண்மில் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், காற்றாலை. கூற்று இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். இது கரெக்ட் தான். காரணம் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். அது கிடையாது, இது தப்பு. ஓகேங்களா? அப்போ ஒன்று கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், கூற்று சரி, காரணம் தவறு. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? எது தவறா இருக்கு அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இது கரெக்ட் தான். ஓகேங்களா? கோயம்புத்தூர் தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இது கரெக்ட். மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான், மதுரை தான் பண்பாட்டு தலைநகரம். அடுத்து நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தோட நெற்களஞ்சியம் என்னது, தஞ்சாவூர் தான் தமிழகத்தோட நெற்களஞ்சியம். ஓகேங்களா? அப்ப இது தப்பு. தஞ்சாவூர் முட்டை நகரம், இதுவும் தப்பு. பாத்தீங்களா? ஆப்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது தஞ்சாவூர்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியம், இதுக்கு இதுதான் வரணும். நாமக்கல்னா முட்டை நகரம், நாமக்கல்ல தான் முட்டை வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு தான் வரும். இது ரெண்டையுமே மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இது ரெண்டு தான் தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 3 மற்றும் 4 தான் இங்க தப்பா இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பின்வருமானவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன? சரி, ஓகே. இதுல வந்து எது சரியானதுன்னு இது பண்றாங்க. அதாவது இந்த பக்கம் என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது வந்து நமக்கு தெரியும். அங்க வாழ்ற பறவைகள், அந்த மாதிரி அங்க வாழ்ற பறவைகளோட இதை வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. எது எது கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்காங்க, எது எது தப்பா இருக்குன்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கரெக்டா இருக்கிறத மட்டும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப குறிஞ்சி, குறிஞ்சினா கிளி. ஓகேங்களா? குறிஞ்சினா கிளி, அதாவது குறிஞ்சினா மலை சார்ந்த இடங்கள் தான் குறிஞ்சி, அது கிளி. ஓகே, இது கரெக்ட் தான். அடுத்து முல்லை, முல்லைனா காடு சார்ந்த இடம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது காட்டுக்கோழி, இதுவும் கரெக்ட் தான். காடு சார்ந்த இடம் தான் காட்டுக்கோழி, இது கரெக்ட். மருதம், மருதம்னா வானம்பாடி, இது வந்து கொஞ்சம் டவுட்ல இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்ப்போம். நெய்தல், ஆந்தை, ஆந்தை வந்து நெய்தல் பகுதியில எல்லாம் இருக்காது. அதாவது அந்த கடல் சார்ந்த இடத்துல எல்லாம் ஆந்தை இருக்காது. இது டெஃபினட்டா இது தப்பு தான். ஓகேங்களா? இது தப்பு தான். பாலை, புறா, இது கரெக்ட் தான். பாலை இடத்துல புறா இருக்கும். ஸோ இதுவும் தப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது எனக்கு சரியா தெரியல. மருதம்னா வானம்பாடி, எனக்கு சரியா தெரியல. இது தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி ஆப்ஷன் படி பார்த்தாலுமே ஆந்தை மட்டும், நெய்தல்னா ஆந்தைன்னு மட்டும் தப்பா இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இங்க இல்ல. ஓகேங்களா? ஒண்ணு அஞ்சையுமே கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி 2 இது தப்புன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 கரெக்ட். குறிஞ்சிக்கு கிளி தான், முல்லைக்கு காட்டுக்கோழி தான், பாலைக்கும் புறா வரும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா இது 3மே கரெக்ட். அப்படி பார்க்கும்போது இது 3 எந்த இதுல வருதோ அது மட்டும் தான் கரெக்டா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி 1, 2, 5 இது 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். சரி, ஓகே. இதுவும் அதே மாதிரிதான். காவேரி பாக்கம் கல்வெட்டு, வரகுணா, இது தப்பு. திருமுக்கூடல் கல்வெட்டு,
வீரராஜேந்திரா, இது கரெக்ட். திருவாலங்காடு செப்பேடு, முதலாம் ராஜேந்திரா, இதுவும் கரெக்ட். உத்தரமேரூர் கல்வெட்டு, முதலாம் பராந்தகா, இதுவும் கரெக்ட். அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, 2, 3, 4. சரி, ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று: 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். ஓகே, இது கரெக்ட் தான். காரணம்: 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். கரெக்ட் தான். இப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மற்றும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மெட்ராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ சுதந்திர கட்சி, ஆப்ஷன் பி நீதி கட்சி, ஆப்ஷன் சி கம்யூனிஸ்ட் கட்சி, ஆப்ஷன் டி இந்திய தேசிய காங்கிரஸ். இதுல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், நீதி கட்சி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர். ஆப்ஷன் டி ஜியு போப். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஜியு போப் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரியான கூற்றினை கண்டறிக. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். இது கரெக்ட் தான். திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். இது கிடையாது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்றது. இது கரெக்ட் தான். நட்பியல் 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1, 3 தான் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. ஓகேங்களா? இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பாத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நாணம், 2வது வாய்மை, 3வது அன்பு, 4வது ஒப்புரவு, 5வது கண்ணோட்டம். ஓகேங்களா? அதை நம்ம வரிசைப்படுத்துவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? அன்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். 2வது பாத்துக்கிட்டீங்கன்னா நாணம். ஓகேங்களா? 2வது நாணம். 3வது ஒப்புரவு. 4வது கண்ணோட்டம். 5வது வாய்மை வரும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி 3, 1, 4, 5, 2 இதான் வந்து அதோட ஆர்டர். ஓகேங்களா? கூற்று: எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. கரெக்ட் தான். காரணம்: திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? இதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இருப்பு முகம் செறிந்த ஏந்தலில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள்: தர்மபுரி, தொப்பூர், இது கரெக்ட் தான். சேலம், கன்னியன்குட்டை, இதுவும் கரெக்ட் தான். ஈரோடு, முக்கொம்பு, தப்பு. திருச்சி, வெம்பாவூர், இதுவும் தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார் எனில் ஏ, பி மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கேள்வி. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 4 நாட்கள் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 4 நாட்கள் தான் கரெக்டான ஆன்சர்.
ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 136 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 ரூபாய் தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 ரூபாய் தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? இதுல ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 16 2/3 ஆண்டுகள் தான் வரும். ஓகேங்களா? இதை ஆண்டுகள் அந்த மாதிரி நம்ம பிரிச்சோம்னா 16 ஆண்டு. அதுல 2/3னா என்ன? மொத்தம் 3க்கு 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மொத்த மாசம் எத்தனை? 12 மாசம். 12 மாசத்துல 3க்கு 2 பங்குனா 8. அப்போ 16 ஆண்டுகள் 8 மாதங்கள். ஓகேங்களா? இதுதான் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு மனிதர் 500 ரூபாய்க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50, ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் 500 ரூபாய்க்கு டேபிள் சேர் வாங்க போறாரு. அவர் 12 டேபிள் சேர், அதாவது மொத்தமா டேபிளோட எண்ணிக்கை சேரோட எண்ணிக்கை ரெண்டையுமே சேர்த்து 12 இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல அதோட டேபிளோட விலை என்னன்னா, ஒரு டேபிள் 50 ரூபாய், ஒரு நாற்காலி அதாவது ஒரு சேர் 40 ரூபா. ஓகேங்களா? இந்த விலையோட இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. ஒரு டேபிள் 50 ரூபா, ஒரு சேர் 40 ரூபா. அவர் 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கியிருக்காருன்னா அவர் 12 இது வாங்கியிருக்காரு. அதாவது சேரும் சரி டேபிளும் சரி ரெண்டையுமே சேர்த்து 12 இது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி வாங்கினாருன்னா அதோட விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதை நம்ம ஒவ்வொரு சாய்ஸுக்கும் வச்சு பார்ப்போம். இது எதோட மேட்ச் ஆகுது, அந்த அவங்க கொடுத்துருக்கிறது எது கரெக்டா போகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஈஸ்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேபிள், எத்தனை டேபிள்ன்ற கவுண்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது எத்தனை சேர்ன்ற கவுண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேபிளோட கவுண்ட், செகண்ட் இருக்கிறது சேரோட கவுண்ட். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏ 5 டேபிள்னு சொல்றாங்க. 5 டேபிள். அப்போ ஒரு டேபிள் 50 ரூபா, 5 டேபிள் 250 ரூபா. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க, சேர் பாருங்க. சேர் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 40. மொத்தம் மொத்தம் டேபிள் 5, சேர் 1, ஆக மொத்தம் 290 ரூபா தான் வருது. அப்போ இது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா கிடையாது. சரி, அடுத்து பில என்ன சொல்லியிருக்காங்க? 2 டேபிள். ஓகேங்களா? 2 டேபிள் சொல்லியிருக்காங்க. 2 டேபிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறதான டேபிள். 2 டேபிள் சொல்லுவாங்க. 2 டேபிள் எவ்வளவு? 50 × 2 100. ஓகேங்களா? 100. அப்போ இங்கிட்டு 10 சேர்ன்னு சொல்லியிருக்காங்க. 10 சேர்னா எவ்வளவு வளரும்? ஒரு சேரு 40 ரூபா. அப்போ 40 × 10 400. அப்போ டேபிளோட விலை 100, சேரோட விலை 400, ஆக மொத்தம் ரெண்டையும் கூட்டினா 500. அப்போ 500 வந்துருச்சு. அதே மாதிரியே டேபிள் 2, சேர் 10 ரெண்டையும் கூட்டினா 12 வாங்கியிருக்காரு. அப்ப இதுவும் கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டா வரும். இப்போ ஆப்ஷன் டிக்கு பாருங்களேன், 9 + 3 கூட்டிட்டீங்க, உங்களுக்கு 12 வந்துருச்சு. ஆனா அதோட விலை கரெக்டா வராது பாருங்க. 9 டேபிள்னா அதுவே 50 × 9 450 வந்துருச்சு. அதுவே 450 வந்துருச்சு. அப்போ 3 சேரு 120. ரெண்டையும் கூட்டி பாருங்க 570 வருது. ஓகேங்களா? அப்போ இது தப்பு. அதே மாதிரி இது நமக்கு தெரியும், 10 5 வந்திருக்கு, கூட்டினா 15 வந்துருக்கு, 12 வரவே இல்லை. அப்ப இது அதிலே தப்பு. இதுல நமக்கே தெரியும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 2:10 தான் வரும். ஏ மற்றும் A+2 இவற்றின் மீப்போ மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் மீப்போ மடங்கு காண்க. ஆப்ஷன் சி 2550 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை 13ஓட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் இருக்கிறதையும் 13ஓட மல்டிபிள் பண்ணணும். அதுல கிடைக்கிற 2 வேல்யூ தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 15 × 13.
இப்போ வந்து 15 × 10 150. ஓகேங்களா? இப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ 15 × 3 45. இது ரெண்டையும் கூட்டுங்க. 150 பிளஸ் 45 195. ஓகேங்களா? 15 × 13 ஆன்சர் என்னது? 195. இதுல 195 எதுல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. மற்ற எதுலயுமே 195 இல்ல. எதுல பார்த்தாலுமே 195 இல்ல. அப்ப இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். இதுல வேற எதுலயாவது 195 இருந்துச்சுன்னா கூட நம்ம செகண்ட் தான் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் தான் நான் மல்டிபிள் பண்ணேன், 195 எனக்கு வந்துச்சு. அது எதுலயாவது இருக்கான்னு பார்த்தேன், ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. வேற எதுலயாவது இருக்கான்னு பாக்குறேன், எதுலயுமே இல்லை. அப்போ வந்து இதுதான் ஆன்சர். இதே இது வேற எதுலயாவது 195 இருந்துச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் போகலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம் 195 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷனை பார்த்தா எதுலையுமே அது வரல. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வரும். நான் எதுக்கு ஒரு வாட்டி இதையும் மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். 11 × 13 எவ்வளவு வரும்? 13 × 10 130. 130 ஒரு 13 143. அப்போ பாத்தீங்கன்னா 143 இதுல தான் இருக்கு. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் பி 814 தான் கரெக்டான ஆன்சர். A/B = 4/5 மற்றும் B/C = 15/16 எனில் C² - A² C² + A². இதோட ஆன்சர் என்னன்னு கேட்கலாங்க. ஆப்ஷன் பி 7/25 தான் கரெக்டான ஆன்சர். 311 311 311 311 எல்லாமே 311 தான் இருக்கு என்ற எண் ஆனது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 3ஆலும் மீதியின்றி வகுபடாது, 11ஆலும் மீதியின்றி வகுபடாது. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து 3ஆல் டிவைட் பண்ணாலும் ஏதாவது ஒரு பேலன்ஸ் ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆல் டிவைட் பண்ணாலும் பேலன்ஸ் வரும். இது வந்து பேலன்ஸ் இல்லாம, அதாவது ரிமைண்டர் இல்லாம இது வந்து ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? 3ஆல் வகுத்தாலும் சரி 11ஆல் வகுத்தாலும் சரி ஆன்சர் வந்து ரிமைண்டர் கிடைச்சி ஆகும். ரிமைண்டர் இல்லாம ஆன்சர் வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, இசட்டுக்கு 26 இப்படி வச்சுக்க சொல்றாங்க. என கொண்டால் A²B பிளஸ் B²C பிளஸ் C²A என்பது டேஷ்க்கும் சமமாக இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வரும். பி இ தான் வரும். ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில், அதுல மிச்சத்தை வந்து இந்த ஆப்ஷனை வச்சு ஃபில் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. கிடையாது. 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? P என்பவர் Qஐ விட பெரியவர், R என்பவர் Qஐ விட பெரியவர், ஆனால் Pஐ விட சிறியவர். S என்பவர் Pஐ விட பெரியவர், ஆனால் Tஐ விட சிறியவர். இதில் யார் மிகச் சிறியவர்? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரும். Q தான் கரெக்டான ஆன்சர். இதில் மிகச் சிறியவர் யாரு? Q தான் ரொம்ப சிறுசு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து Q தான் வந்து ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.